மரம் ஏறன்னா காலில் கப்பி போட்டுட்டு சர்ன்னு ஏறுறவன் ஏறட்டும். அது ஏற தெரியாத வீட்டுக்கு போட்டோம். பணம் மாதிரி கிடக்குது, அது பாட்டு கிடக்குது. அது பணம் பழமாவும் அது கீழே விழும், அது பாட்டு விழுந்து போட்டு யாருக்கு அது குறைஞ்சு போறதில்ல. வீட்டில் சக்கரை போட்டு சீனி கொடுத்து வச்சுருக்கான். உனக்கிட்ட பிரச்சனை. பின்னோக்கி கிடந்தவர்களை எல்லாம் படிக்க வச்சு மேல கொண்டு வந்தான் திராவிடம். நீ பின்னுக்கு இழுக்கிற. உன்னுடைய லாபகமான பேச்சில் ஏமாந்து போறதுக்கு மக்கள் தயார் இல்லை. சில வருடங்களுக்கு முன்னாடி ஏரல் பகுதியில் ஒருத்தர் பனை ஏறினாரு அப்படின்னு சொன்னதுக்காகவே அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. செல்போனை தூக்கி போட்டு கோமணத்தை கட்டிக்கோ, ரோட்டுக்கு போ, நீ எதை வேணாலும் குடி, நீ யாரும் கேட்க போறதில்ல, தயவு செஞ்சு நீ படிக்க வராது. யாரு? நான் சீமான் தம்பின்னு சொல்றேன். கமெண்ட் போடாத, உனக்கு தமிழே தெரிஞ்சிருக்க கூடாது. உன் பையன் எங்க யார் படிக்கிறான்? 25 லட்சம் ரூபாய் per year கொடுத்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறான். அவனை மாடு மேய்க்கவை. உன்ட்ட எந்த இதுவுமே கிடையாது. நீ ஒரு பக்கம் பெரியாரை ஏசுற, பெரியாரின் முற்போக்கு கருத்துக்களுக்கு முரணா இருக்கிற, இன்னொரு பக்கம் சனாதனத்துக்கு பாதை வகுத்து நான் இருக்குப்பார் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். வா இடையர்களே வாருங்கள், மாடு மேய்ப்போம். நீ என்னைக்கு பறையை தூக்கி துறை போட்டுட்டு கம்ப்யூட்டர்ல வந்து உட்காரியோ அல்லது வேற ப்ரொடக்ஷன் லைன்ல மிஷினோட சேர்ந்து வேலை செய்யறியோ, அன்னைக்கு தான் நீ உருப்படு. உனக்கு சோறு, தண்ணி, சட்டை, துணிமணி, செருப்பு எல்லாமே கிடைக்கும். அதுவும் ஒரு தமிழரோட கலை. இதெல்லாம் கலை தான். தறி, ஒருத்தர் வீட்டில் தறி நெஞ்சுக்கிட்டாரு. எங்க பாரம்பரியமே தறியோட வாழ்ந்தோம், தறியோட தான் வாழ்வேன்னு சொன்னா தறியோட நீ செத்துற வேண்டிதான். உனக்கு ஒரு வேலை அப்படி வாழன்னு நினைச்சா தமிழ் கடவுள் முருகன் மாதிரியே கோமணத்தை கட்டிட்டு போய் நின்று இசுசுக்கார வித்துரு, மயில் மேல ஏறு. தயவு செஞ்சு எங்களுக்கு. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கல் இறக்கிறதுக்கு தடை இருக்கு. ஆனால் சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா திருச்செந்தூர்ல கல் இறக்குற போராட்டம் பண்ணி அவரே பனைமரத்தில் ஏறி கல் இறக்குறாரு. சீமான் இந்த இடத்துல நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சீமான் பாஜகவினுடைய சனாதன திட்டத்துக்கு இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காரு. வெறுமனே அவர் பெரியாரை எதிர்க்கிறது, பெரியாரை எதிர்த்துட்டு போட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரியார் திட்டு வாங்காத திட்டு இல்லை. செருப்பை கழட்டி அடிச்சப்போ கூட எல்லாத்தையும் தூக்கி தூரமாக வச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தவர் தான் பெரியார். அதனால பெரியாரை திட்டுவதால் பெரியாரிஸ்டுகளுக்கு ஒரு கவலையும் கிடையாது. அதுக்கு பதில் தான் நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் பனை ஏறுவது இருக்கு இல்லையா, பனை ஏறுவதுங்கிறது சாணார்கள். இன்னைக்கு நீங்கள் சாணார்னு சொன்னீங்கன்னா வருத்தப்படுவாங்க, அல்லது சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாணார்னு சொல்லுகிற இன்னைக்கு நாடார் சமூகத்தினுடைய தொழில் அது. இப்போ அந்த குலத்தொழிலை மீட்டுருவாக்கம் செய்வதற்கான வேலைகளைத்தான் பாஜக செய்கிறது. அதனுடைய அடையாளமாக நான் அந்த வேலையை செய்கிறேன் பாரு, நான் ஏறுறேன்னு ஏறுறாப்புல. தன்னுடைய சொந்த சாதி இப்போ இந்த இடத்துல அவரை ஐடென்டிட்டி பண்ணி ஆகணும். ஏன்னா மற்ற வேலைகளை கூட அவர் செய்கிறதுல ஒரு ரெலவன்ஸ் இருக்காது. அவர் போய் தறி நெஞ்சு பாருங்க, கைத்தறி தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தா அது பொருள் அற்று, அதுக்கு அப்படி ஒப்பிட முடியாது. ஆனால் அவர் தெளிவாக சொல்கிறாரு, பனம்பால் தென்னம்பால், கல் இறக்கணும், கல் குடிக்கணும். இதுதான் நம்மளுடைய தமிழர் அடையாளம். ஆமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லாமைன்னு சொல்லி தனி அதிகாரம் படைச்சிருக்கிறாரு திருவள்ளுவர். அப்போ கல் கேவலமானதுன்னு சொல்லதும் நம்மளுடைய பாரம்பரியம் தான். நீ எந்த இடத்துல இருக்கிறாங்கிறது வேற விஷயம். மக்களுக்கு எது தேவை அதைங்கிறதெல்லாம் விட்டுருவான். கல் இறக்குனா என்ன பிரச்சனை அது அரசுக்கு தான் தெரியும், உனக்கு பொறுப்பு கிடையாது. சரியா? இன்னொன்று, நீ ஏற்கனவே பனை ஏறிக்கிட்டு இருந்த பனை அந்த மாதிரி, அதாவது இதெல்லாம் தீத்தொழிலுங்க. அதனாலேயே அன்சீயபிள்னு பார்க்கவே கூடாதுன்னு கல் இழிவானது, கல்லை இறக்குனவன் இழிவானவன். அதனால கல் இறக்குனவனை கண்ணிலே படக்கூடாதுங்கிறதான் திருவாங்க சமஸ்தானத்தில் சனாதனம் சொல்லி வச்ச. அப்போ அப்படிப்பட்ட இழிவிலிருந்து வெளியில் எப்படி இந்த சமூகம் வெளியில் வந்துச்சு? அந்த பனைமரத்தை விட்டு கீழே இறங்கி வேலைக்கு போனதுனால வந்துச்சு. இது அந்த சமூகத்துக்கு மட்டும் இல்லை, எந்த சமூகம் சனாதனம் எதையெல்லாம் உங்களுக்கு வேலைன்னு சொல்லுதோ அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வேற வேலைக்கு வந்தால் தான் முன்னேறுவீங்க. நீங்கள் பறையடிக்கிறவர் பறையை பிடிச்சிட்டு இது என்னுடைய சனாதன, இது என்னுடைய ஐடென்டிட்டி, இது தமிழ் அடையாளம் அப்படின்னு டம்முன்னு அடிச்சு காட்டினா அடிச்சுட்டே இருங்க. அது தமிழ் ஐடென்டிட்டிலாம் கிடையாது. அவன் வாழ்க்கையில் அவன் ட்ரம்ஸ்னு ஏதோ கம்ப்யூட்டரில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இது ஏதோ நேரம் போகாததுக்கு ஒரு ஐடென்டிட்டி தேடிக்கிட்டு தான் தவிர இது சோறு போடாது. இதைத்தான் நான் பெரியார் வழியிலேருந்து பேசுகிறேன். நீ என்னைக்கு பறையை தூக்கி துறை போட்டுட்டு கம்ப்யூட்டரில் உட்காரியோ அல்லது வேற ப்ரொடக்ஷன் லைனில் மிஷினோட சேர்ந்து வேலை செய்யறியோ, அன்னைக்கு தான் நீ உருப்படு. உனக்கு சோறு, தண்ணி, சட்டை, துணிமணி, செருப்பு எல்லாமே கிடைக்கும். அதுவும் ஒரு தமிழரோட கலை. இதெல்லாம் கலை தான், அதெல்லாம் ஐடென்டிட்டிங்க. அது சும்மா ஒரு அடையாளம் தான். அது சோறு போடாது. மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு மக்கள் பசி பட்டினி இல்லாமல் நல்லபடியாக வாழ்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த ஐடென்டிட்டியிலேருந்து வெளியில் வர்றது தான்.
பறை அடிப்பது சிறந்ததுன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் எந்த இடத்துல இருக்காங்க, அதை வைத்து இடஒதுக்கீட்டை பெற்று கலெக்டர் ஆனவர் எந்த இடத்துல இருக்காரு சொல்லுங்க. அப்போ நாம் என்ன சொல்கிறோம், ஐடென்டிட்டியை ஓரமாக வைங்க, பிழைப்ப பாருங்க. இந்த ஐடென்டிட்டி தான் உடனே அதோட சேர்த்து கட்டி வச்சுது. அது இழிவின் அடையாளம் தானே. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? அதே தான் வேற இது. தறி, ஒருத்தர் வீட்டில் தறி நெஞ்சுக்கிட்டாரு. எங்கள் பாரம்பரியமே தறியோடு வாழ்ந்தோம், நாங்கள் தறியோட இந்த ஐசேஜில் இந்த குழிக்குள்ளே தான் பிறந்தேன், இந்த குழிக்குள்ளே தான் ஜாவேன்னு சொல்லி ஒரு சின்ன வண்டு சொல்லும். அந்த மாதிரி நான் இந்த தறியோடு தான் பிறந்தேன், தறியோடு தான் வாழ்வேன்னு சொன்னால் தறியோட நீ செத்துற வேண்டி தான். நீங்கள் அடுத்த இன்னைக்கு எலக்ட்ரானிக் அது வெள்ளைக்காரங்காலத்திலே மில்லுலாம் வந்துருச்சு, ஸ்பின்னிங்லாம். அப்போ கைத்தறி முடிஞ்சு போச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அட்வான்ஸ்டு நீ எந்த பிள்ளைய அப்போ தறி நேரவிடும் தன்னுடைய பிள்ளை டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறாரு, இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கிறாரு, மெரைன் இன்ஜினியர் ஆக்கணும், கப்பலில் போக வைக்கணுங்கிறாரு, வானத்தில் விமானத்தை ஓட்ட வைக்கணுங்கிறாரு. ஏதாவது ஒரு பெரிய ஆசை இருக்கு இல்லையா, ப்ரொடக்டிவாக எதையாவது செய்வோம். இதுதான் உன் தொழில்னு சொன்னதை உடைச்சிட்டு அதெல்லாம் அது உடைய போய் தானுங்க உங்களுக்கு சட்டையும் செல்போனும் கையில் நிற்கிது. இன்னைக்கு இறங்குனீங்கன்னா மாட்டு வண்டியாக இருக்குது, வில் வண்டியிலே ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்க, குதிரை வண்டி போயிட்டு இருக்குதா, மிஷின் தான் ஓடிட்டு இருக்குது. அப்போ இந்த சமூகத்தின் தேவைகளுக்கு ஏற்றாமல் மாறி எவன் அந்த பழைய கட்டங்களை எல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்தாங்களோ அந்த சமூகம் தான் உருப்பட்டுருக்குது. இன்னும் தெளிவாக சொல்கிறேன், இது எந்த சமூகம், நீங்கள் நான் சேவிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கடை வச்சுருப்பாரு, சேவிங் பண்ணுற கடை வச்சுருந்தா கூட என் பிள்ளைய நான் இன்ஜினியர் தான் ஆக்க போகிறேன்னு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். மறுபடியும் நீ இதே கடைக்குள்ள நில்லுடா யாராக இருக்காங்களா? கிடையாது. அப்போ இது கட்டி போட்டது, இதுதான் உன் வேலை, இதுக்குள்ள நீ தாங்க. ஏன் எல்லாரும் செய்வோம். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் வர்றார் ஒரு கடைக்குள்ள, ஒரு சின்ன பையனுக்கு முடி வெட்டிட்டு இருக்கிறான் ஒருத்தன், அவர் அரசர் மாதிரி மன்னர் மாதிரி இருக்கிறவர், அவர் வாங்கி அந்த சின்ன பையனுக்கு கட் பண்ணி விடுறாரு. கட் பண்ணி விட்டுட்டு அந்த பையன் எப்படிரா இருக்கு அப்படிங்கிறார், நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அதில் சாதியோ அங்கே அந்த ஊரில் அதெல்லாம் கிடையாது. அண்ணன் தம்பிக்கு வெட்டி விடலாம், தம்பி அண்ணனுக்கு வெட்டி விடலாம், எல்லாம் இது வீட்டில் ஜடை பண்ணுற மாதிரி, அம்மா பிள்ளைக்கு செய்கிற மாதிரி. ஆனால் நீ அதில் என்ன வச்சிருக்கிற, ஜாதியை வச்சிருக்கிற. அப்போ ஒவ்வொரு வேலைகளையும் ஜாதி இருக்குது. மரக்குள்ள கல் ஏறி இறக்குறதுங்கிறது உன்னுடைய சாதி தேவையிலிருந்து அதை செய்கிற. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த சீமானை கேட்டுட்டு அந்த ஜாதியினர் இல்லை. ஏன்னா அதை விட்டுட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துக்கு பெரிய பெரிய கம்பெனிகளை வைத்து மிகப்பெரிய ஜாம்பவான்களாக மிகப்பெரிய பணம் குளிக்கும் சமூகமாக இருக்குது. இன்னும் கூடுதலாக சில வருடங்களுக்கு முன்னாடி ஏரல் பகுதியில் ஒருத்தர் பணம் ஏறினாரு அப்படின்னு சொன்னதுக்காகவே அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. நீ பணம்லாம் ஏறக்கூடாது ராஜா, அது நமக்கு அசிங்கம், நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம், அதை செய்யக்கூடாது, நம்ம பிள்ளைய அடுத்து படிக்க வச்சு மேலே ஏத்தன்மை தவிர இங்கே உட்கார வச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சமூகம் சொன்னிச்சு. நீ அதுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற, நான் பறையேறி காட்டுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, வாங்க திரும்பி பேக் டு பாஸ்ட் அப்படின்னு சொல்கிற வேலையைத்தான் நீ செய்கிற. அப்படி பின்னோக்கி கிடந்தவர்களை எல்லாம் படிக்க வச்சு மேலே கொண்டு வந்தான் திராவிடம். நீ பின்னுக்கு இழுக்கிற, உன்னுடைய லாபகமான பேச்சில் ஏமாந்து போகிறதுக்கு மக்கள் தயார் இல்லை. உன்னுடைய எல்லாவற்றையும் அவிழ்த்து இன்னைக்கு சங்கியா நிற்கிற, உன்கிட்ட எந்த இதுவுமே கிடையாது. நீ ஒரு பக்கம் பெரியாரை ஏசுற, பெரியாரின் முற்போக்கு கருத்துக்களுக்கு முரணா இருக்கிற, இன்னொரு பக்கம் சனாதனத்துக்கு பாதை வகுத்து இந்த இருக்குப்பார் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், வா இடையர்களே வாருங்கள் மாடு மேய்ப்போம். இப்ப ஆடு மாடு வச்சு ஒரு மாநாடு இது நடத்தப்படும். அதான் சொல்றேன், உன் பையன் எங்க யார் படிக்கிறான், 25 லட்சம் ரூபா பெர் இயர் கொடுத்து ஃபாரின் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறான், அவனை மாடு மேய்க்கவை. உனக்கு படிக்கட்டு அமைச்சு உனக்கு மரம் ஏற தெரியுதா? நான் என்ன கேட்குறேன், உனக்கு தெரியுமா? நீ பனைமரம் ஏறன்னு போற, உலகத்திலேயே இப்படி ஒரு கேடுகட்ட பனைமரம் எங்க? ஏற்கனவே ஒருத்தன் போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நின்று ஒவ்வொரு இடத்துலையும் கைத்தை போட்டு அந்த கம்பியை கட்டி, அதுதாங்க கஷ்டம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மரம் ஏறன்னா காலில் கப்பி போட்டுட்டு சர்ன்னு ஏறுறவன் ஏறட்டும், அது ஏற தெரியாத வீட்டுக்கு போட்டோம், பணம் மாதிரி கிடக்குது, அது பாட்டு கிடக்குது, அது பனம்பழமாவும் அது கீழே விழுவும், அது பாட்டு விழுந்து போட்டு. இப்போ யாருக்கு அது குறைஞ்சி போறதில்ல, வீட்டில் சக்கரை போட்டு சீனி கொடுத்து வச்சுட்டு இருக்கான். உனக்கிட்ட பிரச்சனை, உன் கருப்பட்டினால தான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்க கிடையாது. பாலிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் சட்டைங்க. கைத்தறி இருந்த காலத்தில் ஒரு வேலும் சட்டை கிடையாது, முதல்ல துண்டு கிடையாது, துணி கிடையாது. அதனால கைத்தறி நான் அதெல்லாம் அதை தான் சொல்கிறேன், நான் கைத்தறியை மதிக்க மாட்டேன், நீ என்ன வேணும்னு சொல்லிக்கோ. அதே தான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம், ப்ரொடக்ஷன் மாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சோறே தவிர வெகு மக்களுக்கு சோறே கிடையாது. அவன் ஃபேன்சி சொகுசு வாழ்க்கை வாழலாம் தெரியுமா, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, நான் பின்னாடி வேற எதையாவது தின்னு பார்க்குறேன்னு சொல்லி வெரைட்டிக்கு சாப்பிட்றவன். நீ செல்போனை தூக்கி போடு, கோமணத்தை கட்டிக்கோ, ரோட்டுக்கு போ, நீ எதை வேணாலும் குடி, உன்னை யாரும் கேட்க போறதில்ல. தயவு செஞ்சு நீ படிக்க வராது. யாரு? நான் சீமான் தம்பிகளையும் சொல்றேன். கமெண்ட் போடாத, உனக்கு தமிழே தெரிஞ்சிருக்க கூடாது.
உனக்கு முதல்ல படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. சனாதனத்தின் கணக்குப்படி சனாதனத்தை விடுங்க, தமிழ்ங்கிறது சனாதனம் பார்ப்பனர்கள் இந்த மொழியை வச்சுக்கிட்டாங்க, எது சமஸ்கிருதத்தை. பிள்ளைமார்களும் முதலியார்களும் தமிழை வச்சுக்கிட்டாங்க. நீ இப்பவும் தமிழ் பண்டிட்டுகள் இதெல்லாம் கடந்த காலத்தில் யாருன்னு பாருங்க, அவங்க தான். இன்னைக்கு வரலும் பெரிய ஆட்கள் யாருமே வரலையே. கீழே கிடந்து நம்மளா ஓடி போய் படிச்சுக்கிட்டோம். தமிழ்லாம் ஒன்றும் எல்லாருக்கும் பொதுவாலாம் கொடுக்கல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் பொதுவாக இருந்துச்சு. இடைப்பட்ட காலத்தில் தேவாரம் திருவாசகம் காலத்தில் எல்லாருக்கும் தமிழ் இருந்துச்சா? எத்தனை நாவிதர், எத்தனை குயவர் அல்லது எத்தனை நாடார் தமிழ் படித்து தமிழ் பாக்கள் எழுதியிருக்காங்க சொல்லுங்க. 20ஆம் நூற்றாண்டில் வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் படிச்சுக்கிட்டு தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு சொல்றேன்னா அதெல்லாம் நீ எங்களை ஏமாத்த பார்க்காத. முதல்ல உனக்கே முழுமையான உரிமையை தமிழும் தமிழ் சமூகம் கொடுக்கல. அதோட பொருள் என்னன்னா சனாதனத்தோடு மிக்ஸ் ஆன தமிழ் சமூகத்தை சொல்றேன். உனக்கு ஒரு வேலை அப்படி வாழணுச்சா தமிழ் கடவுள் முருகன் மாதிரியே கோவணத்தை கட்டிட்டு போய் நின்று இசுசுக்கார வித்துரு, மயில் மேலே ஏறு, தயவு செஞ்சு எங்களுக்கு இருக்கனாக்காத. ஆனா அது பாரம்பரிய உணவுன்னு சொல்றாரு. மற்ற மாநிலங்கள் எல்லாம் இது தவறானா அதையும் அவங்க ஆதரிக்கணும், அங்க தடை இல்லையே, தமிழ்நாட்டுல மட்டும்தான் தடை போட்டிருக்கீங்க அப்படின்னு பேசுறாரு. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க அமெரிக்கா போங்க, தூக்கு தண்டனை உண்டா கிடையாதான ஒவ்வொரு மாகாணத்துக்கும் வேற. அங்கே மாகாணம் வெவ்வேறு. அங்கே கலிஃபோர்னியாவில் ஒரு சட்டம் இருக்கும், இங்கே ஒரு சட்டம் இருக்கும். இதே மாதிரியான ஒரு செட்டப் கொண்டது தான் தமிழ்நாடு, இந்தியாவும். இந்தியாங்கிறது தனித்தனி நாடுகள் மாதிரியான தனித்தனி சாவரிங்டி கொண்ட பிரதேசங்கள் தான். தமிழுக்கும் தெலுங்குக்கும் இடையில் பெரிய இடைவெளி உண்டு. ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் அவர்களுடைய கலாச்சார கூறுகளுக்கு இடைவெளி உண்டு. அவர்களுடைய அப்ரோச் அது வேற. அதே மாதிரி ஒடிசா அவர்களுடைய அப்ரோச் வேற. அதே தான் நீங்கள் குஜராத் எல்லாமே. அப்போ அவரவர்களுடைய முக்கியத்துவத்தை ரெக்கக்னைட் பண்ணுற அது செஞ்சுட்டு போகிறாங்க. அது சரியா இது சரியாங்கிறது காலம்தான் நிர்ணயிக்கணும். ஒன்று. இன்னொன்று, கல் இறக்குபவர்கள் எளிதாக நீங்கள் கல்லுக்கு லைசன்ஸ் கொடுத்து வெளியில் விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாராயத்தை காய்ச்சறதுக்கு தயாராகிடுவாங்க. நீங்கள் அரசு காய்க்குது அல்லது அரசு நிறுவனங்கள் காய்க்குதுன்னா அதுக்கு எவ்வளோ காய்க்கிறோம், எவ்வளோ இறக்குறோம், என்ன சேர்க்குறோங்கிறதுக்கு மெஷர்மெண்ட் உண்டு. இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் உண்டு? இவங்க வாட்டை இறக்கி இவங்க கொண்டு கொடுத்து இவங்க விற்கிறது தான். அப்போ இதை கண்காணிச்சுக்கிட்டு அத்துமீறி விட முடியாது. பெருவாரியாக ஒரு மாஸ் பீப்புள், மிகப்பெரிய கூட்டம் குடிக்கிற ஒரு ஊரில் நீங்கள் இதை ரெகுலேட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. மலையாளிகள் வாழ்க்கை வேறு, அங்கே இருக்கிற சூழல் வேறு. என்ன எண்டம்மே ஜிமிக்கி கம்மல் எங்கள் அப்பன் கொட்டுண்டு போய் எங்கள் அப்பன் பிராந்தி குப்பி எங்கள் அம்மையை குடிச்சு போட்டோன்னு இருக்குது. அப்படி எங்கள் அப்பன் பிராண்டி குப்பி எங்கள் அம்மா குடிக்கலை. அங்கே சூழல் வேற. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே சார், இவ்வளவு நேரம் உயிர்த்துறையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.